ஹாய், ஹலோ, வணக்கம் கடல் யாத்ரிகன். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். வணக்கம் எல்லாருக்கும். இந்த ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அஹ், நம்பி இறங்குவோம் 2026 எல்லாருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும். என்னென்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா டொமினிக்காங்கிற ஒரு கரீபியன் தீவு தான். அங்கே தான் இருக்கோம். என்னென்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப லாங் போக வேண்டியா இருக்குது. என்கிட்ட இங்கே மரங்கள், ஏரிகள் அந்த மாதிரி இது வைல்ட் லைஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ரொம்ப தூரம் போய் எடுக்க முடியல. எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு நான் பக்கத்தில் போகிற உள்ளதை சும்மா கவர் பண்ணுறேன். அப்படியே நானும் இன்னொருத்தனும் நடந்து அப்படியே வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் சொன்னாங்க, அந்த காலத்து ஒரு பழைய சர்ச்சு ஒன்று இருக்குது, போய் பாருங்க, அது ரெனோவேஷன் பண்ணுறாங்க, ரொம்ப பழசு, இருக்கிறதுலே பழசு அப்படின்னாங்க. சரி, அதை போய் இப்படி உள்ளே போனோம். உள்ளே போய் பார்க்க வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த கண்ட்ரியை பற்றி என்ன சொல்கிறதுனா, ரொம்ப ஏழ்மையான கண்ட்ரி தான் டொமினிக்காங்கிறது. ரொம்ப ஏழ்மையான கண்ட்ரி. ஆமாம். என்ன சொல்கிறது, எப்படி எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வராங்க என்னன்னே தெரியல. அதாவது எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒரு சில கிராமங்கள்லாம் இருக்கும்ல, ரொம்ப என்ன சொல்கிறது, ரோடு வசதி இல்லாமல், ரொம்ப என்ன சொல்கிறது, பஸ்ஸு கூட போக முடியாமல் இருக்கும்ல, அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரிக்கே கிராமங்கள் மாதிரி தான் இந்த நாடு இருக்குது. யாருமே எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் என்னது. ஆனால் டூரிசம் பயங்கரமாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறது, மக்கள் இந்த மாதிரி தான், இந்த என்ன சொல்கிறது, இந்த நிறையா அந்த இது ஸ்கேமு, இது என்ன சொல்கிறது, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது போல் இந்த நாட்டில். அதே ஒரு சில பேர் நல்லா ரிச்சாக இருக்காங்க, ஒரு சில பேர் ரொம்ப இதாக இருக்காங்க. ஒரு சர்ச் இருக்குது, அதில் மேலே சீலிங் கூட எதுவும் இல்லாமல், அதுக்கான இதான் ஃபேமஸான சர்ச் அப்படின்னா அப்படிங்கிறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் இந்த இயற்கை வளங்கள் நல்லா இருக்குது, நல்லா இயற்கையாக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இந்த சர்ச்சுக்குள்ளே அந்த இது கிறிஸ்மஸ்க்குடைய அந்த இயேசு பிறந்த அந்த இது அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே உள்ள மக்கள் இங்கிலீஷ் இப்போ வளர்ந்து கட்டுறாங்க, சரியாக பேசுகிறாங்க இங்கிலீஷ். ஏழ்மையான ஆடாக இருந்தால் கூட நம்ம ஊரில் ஒரு 4-5 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டோம்னா அவங்க பெரிய ஆள், பெரிய என்ன சொல்கிறது, படித்தவன் அப்படின்றவாங்க. இங்கே என் வெளில சும்மா எப்போனா பார்த்தாலும் இங்கிலீஷ் தான் பொழந்து கட்டுறாங்க. பாவம், வெளில என்ன சொல்கிறது, வேலை இல்லாமல் சும்மா ரோட்டில் உட்காந்துருப்பாங்க, இல்லை அவங்கெல்லாம் இங்கிலீஷ் போட்டு பொழந்து கட்டுறாங்க. இப்போ அட்ரஸ் கேட்டோம்னா பயங்கரமாக கோ ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் சிமெண்ட்ரி ஊன்னு பேசுகிறாங்க. பக்கத்து சிமெண்ட்ரி அந்த அடக்கம் பண்ணதெல்லாம் இருக்குது, அப்படி இப்படி பொழந்து கட்டுறாங்க. ஆமாம், இவ்வளோ நல்லா இப்போ இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நம்ம ஊரில் அந்த இங்கிலீஷ் பேசினாங்கன்னா நல்ல ஒரு ஜாப்புக்கெலாம் போகலாம். ஆனால் இங்கே பயிற்சி சும்மா தான் இருக்கிறாங்க. நல்லா இங்கிலீஷ் வாழத்து பக்கத்தில் அந்த இதுக்குள்ளே வாழை மரம் இதெல்லாம் இருக்குது. இயற்கையை கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கப்புறம் என்ன கேட்டேன், பின்னாடி பார்த்தா சமாதி இருக்குது அப்படின்னா, பெரிய சமாதி இருக்குங்கண்ணாங்க. என்னடா அது டூரிஸ்ட் பிளேஸில் கொண்டாந்து சமாதி வச்சுருக்காங்களே, நான் உள்ளே போய் எடுத்தேன், அது போடலைண்ணா. இது சும்மா அது இது கடலுக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க அந்த டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ இந்த 2 பக்கத்து சமாதி உள்ளே போய் எடுத்தேன், அது போடலை. எதுக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இதை போட்டேன். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சமாதி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் அப்படி நினச்சேன். சரி, நம்ம ஊரில் சென்னையில் வச்சுருக்காங்க, இல்லை பெரிய பெரிய எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், அது மாதிரிக்கு இவங்க என்ன பண்ணாங்க, சாதாரண மக்களுடைய இதை இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. நான் கார்டனுக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம்னா வித்தியாசமாகவே இருக்குது. இங்கே உள்ள என்ன பழனே தெரியல, இது என்ன பழம், என்ன காய்கறிகள். ஆனால் ஒன்று தெரியுது, இந்த கரீபியனில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்களுடைய என்ன சாப்பாடு வேறு மாதிரி இருக்குது. நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன சொல்ற வித்தியாசமாகவே இருக்குது. இங்கே செஞ்சு இதெல்லாம் கிழங்கு மாதிரிக்கு மேலே தொங்குது. இது என்ன இதுன்னே எனக்கு தெரியல. இது பெரிய சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி, அது என்ன கிழங்குனே தெரியல. பெரிய பெரிய கிழங்காக தொங்குது. பெரிய பெரிய என்ன சொல்கிறது, மாங்காய், அது என்னன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. அவங்களோட சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வெளுத்து விட்ருவாங்க கரீபியன்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸு அந்த மாதிரிக்கெல்லாம். இதெல்லாம் சோறு சாப்பிட மாட்டாங்க ஜாஸ்தி. ஆனால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட சாப்பாடு ஐட்டமே வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முடியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். உருண்டையாக சுருட்டையாக இருக்கும் முடி. அது மாதிரி இவங்களோட இந்த எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஜீன் எப்படின்னா அந்த ஃபுட்டுக்கு அதாப்பில் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு இது இருந்துச்சு, அது ஆலமரம் இருந்துச்சு. ஆலமரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறது,
அது வித்தியாசமாகவே இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, சரி நியூ இயருக்கு அன்னைக்கு வெளில வரோம்னு சொல்லிட்டு எனக்கு 31ஆந்தேதி எடுத்தது. வெளில வெளில எடுத்ததுக்கப்புறம் பெரிய பீச்லாம் இருக்குது. இங்கேருந்து நம்ம காசு கொடுத்து டாக்ஸி கொடுத்து போகணும். இது ஒரு அப்புறமேட்டுக்கு இங்கே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் இங்கே டூரிஸ்ட்லாம் கெஸ்ட்டு வந்தாங்க. இது மாதிரி பெரிய ஒரு மலை இருக்குது. அந்த மலையெல்லாம் ஏறி போகணும். அதெல்லாம் மேலே போனால் சூப்பராக இருக்கும். வைல்ட் லைஃப் உள்ள மிருகங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். சேஃப்டியாக தான் இருக்கும். மேலே இருந்து பார்த்தா கீழெல்லாம் தெரியும் அந்த மிருகங்கள்லாம். நான் அதுக்கெல்லாம் எங்கிட்டு நடக்க முடியாது. உள்ள ஷிப்லேயே நடந்து நடந்து இரும்புக்குள்ளே நடந்து நடந்து கால் எலும்புலாம் வலிக்குது. இதில் இது வேற நடக்கணுமான்னு சொல்லிட்டு போகலை. அப்புறம் இந்த ஒரு மூங்கில் தோட்டம், மூங்கிலோடைய கூடு மாதிரி மூங்கிலில் செஞ்சது, இதுவும் நல்லா இருந்துச்சு. இதில் போய் உட்காந்து நல்லா ஒரு பாய் தலானியை போட்டு என்ன சொல்கிறது, அதை பாய் தலானியை போட்டு நல்லா காலையில் பழைய சோறு தின்னுட்டு பாயை விரித்து படுத்தாவில் இருக்குது. இந்த இடத்துலலாம் சும்மா குழு 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 குழுன்னு இருந்துச்சு இந்த இடம். நல்லா மூங்கில் தோட்டம். அப்புறம் அப்படியே லைட்டாக அப்படி வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே என்ன சொல்கிறது, அந்த ஒரு ட்ரெயின் வண்டி மாதிரி இது வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னா பெரிய கார்டனு. அந்த கார்டனில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த கார்டன் வந்து சுற்றி பார்க்கணும். அந்த கெஸ்ட்டு கூட்டி போகிறது அமௌண்ட்டு காசு. ஆனால் எனக்கு இங்கே உள்ள மக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறது, நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நம்மளை வந்து இந்தியன்ஸ்லாம் வந்து பெரியலாம் நினச்சிக்கிறாங்க, பெரிய பணக்கார நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து நிறைய இதிலலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த குஜராத்தி, இந்த மும்பையில் இருக்கவங்க, இந்த பெரிய பெரிய ஆளுலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால் வச்சுக்கிட்டு இந்தியன்ஸ்லாம் ரொம்ப ரிச் கண்ட்ரி, பெரிய ஆளுங்க அப்படின்னு வச்சு நம்மளை இது பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப அவங்க கல்ச்சரே அப்படி தான். இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் அவங்க கல்ச்சர் நல்லா மரியாதை கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கெலாம் போனோம்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நாட்டுக்கெலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா போய் டாக்ஸிக்கு போய் கேட்டால் தான் அவங்க வருவாங்க. அந்த மாதிரிக்கு நாடுகள்லாம் கொஞ்சம் ஜென்யூனான நாடுகள். நம்ம வெளியில் போனாவே டாக்ஸி எங்கே வரேன் நான் பின்னாடி வரேன் அப்படி இப்படின்னாவே வந்து அங்கே ஏதோ ஃபேக் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சலாம். ஏதோ இது பண்ணுறான்னு தெரியும். அது மாதிரி இங்கே நான் நிறைய நிறையா வந்து டாக்ஸி தான் போகணும். இங்கே நடந்துனா பக்கத்தில் எதுவுமே இல்லை. ரொம்ப லாங்கில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போகணும். எவனுமே வந்து உங்கள்கிட்ட வந்து பக்கத்துலேயே வந்து கேட்க மாட்டாங்க. மற்ற ஒரு சில நாட்டுக்கெலாம் போனீங்கன்னா உங்களை போர்ட்லேருந்து வெளில போனாவே ரவுண்டு கட்டிடுவாங்க. எங்கே நடக்கவே விட மாட்டேன், உட்கார 5 ரூபா இல்லை 10 அது தரேன் இது தரேன்னுவாங்க. இது வந்து அங்கே உள்ள ஒரு பேர் என்னமோல மயோன்கிற இவர் வந்து அடிமைச் சங்கிலியை உடைச்சவர். ஃபஸ்ட்டு அடிமைச் சங்கிலியை உடைத்தவர் இவர் தான். அடிமை அது வந்து ஃபுல்லாகவே ஸ்லேவரி நாடு தான். ஃபுல்லாக அடிமையாகவே இருந்து ரொம்ப பிரிட்டிஷ்காரங்களை ரொம்ப இது பண்ணி அவங்க நாட்டோட வளத்தெல்லாம் சொல்கிறாண்டி. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டோரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி ஒன்று, கரீபியன் தீவில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோரி அது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கரீபியன் வந்து அந்த கரீபியன், ஆஃப்ரிக்கன் அந்த மாதிரி நாடுகள்லாம், கரீபியனுங்கிறது ஒரு சில நாடுலாம் ரிச்சான கண்ட்ரி, ஒரு சில நீர் கொஞ்சம் புவராக இருக்கும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்டிஷ் நாடு வந்து எல்லாரு கண்ட்ரியும் உள்ள வந்து என்ன சொல்ல எல்லாம் வந்து காலனியை மாதிரி கைப்பற்றி எல்லாமே பண்ணுச்சு. இந்தியா கூட பண்ணுச்சு. ஆனால் இந்தியா வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா வந்து பிரிட்டிஷோடைய கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு ஒத்து போகலை. கடைசி வரைக்கும் வந்து அவங்களோட இந்தியா கலாச்சாரத்தையே ஃபாலோ பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷோடைய ஆக்கிரமிப்பு இருந்தாலும் அவங்க வந்து அந்த இந்தியா கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, அதை விட்டு கொடுக்காம இருந்துட்டாங்க. ஆனால் ஆஃப்ரிக்கன்ஸு இந்த கரீபியன்லாம் நம்ம இங்கே உள்ள விட்டு பிரிட்டிஷோட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கடைசியில் பார்த்தா கடைசியில் ரிச் ஆக முடியாமல் வந்து என்ன சொல்கிறது, ரிச்சாகலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணி அது வந்து முடியாமல் போச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து அப்படி ஒரிஜினலாகவே இருந்தால் இந்தியா எங்கேயோ டெவலப் ஆகிருப்போம். இந்தியா கொஞ்சம் வந்து வளர்ந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்மளை ரிச்சுன்னு நினச்சிக்கிட்டு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. வேறு என்ன சொல்ல வரேன்னா, வேறு என்ன சொல்கிறது, இது இங்கே வந்து என்ன சொல்கிறது, அந்த கிளிகள், குரங்கு, இதெல்லாம் வந்து சரியான ஃபேமஸ்ஸு. அப்புறம் இங்கே வாழைப்பழம் வந்து இங்கே தான் ரொம்ப ஃபேமஸான இங்கே உள்ளது. டொமினிக்கா அப்படிங்கிறது. இப்போ ரிபப்ளிக் டொமினிக்கான்னு ஒன்று இருக்குது. ரிபப்ளிக் ஆஃப் டொமினிக்கான் இருக்குது, அது வேற இது ஒரு டொமினிக்கா. இது வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அனைவருக்கும் புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.
மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் இருந்து. நன்றி, வணக்கம்.